ஸ்கீமை கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ப்ரோக்ராம் மூலமா 2008 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது கொண்டு வந்ததுக்கான ரீசன் மைக்ரோ என்டர்பிரைசஸ் கிராமத்திலயும் அண்ட் சிட்டிஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பும், இது மூலமா நிறைய டேலண்டடா இருக்கவங்கள வேலை வாய்ப்பு தரத்துக்கும் தான். KVIC காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் தான் இதை நேஷனல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஸ்டேட் லெவல்லையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல என்னெல்லாம் மானியம் தராங்கன்னு சொல்றேன். நீங்க புதுசா மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுவும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான அமௌண்ட்ல இருந்து 50 lakhs வரைக்கும் லோன் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்க சர்வீஸ் செக்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 20 lakhs வரைக்கும் லோன் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்க ஜெனரல் கேட்டகரி அப்ளிகண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து 10% லோன் அமௌண்ட்டை முன் பணமா கட்டணும். நீங்க அர்பன் ஏரியால ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கவர்மெண்ட் 15% அமௌண்ட்டை சப்சிடியா தருவாங்க. இதுவே ரூரல் ஏரியால ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 25% ப்ராஜெக்ட் காஸ்டோட அமௌண்ட்டை சப்சிடியா தருவாங்க. நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி லைக் SC, ST, விமன், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், NER, ஹில் அண்ட் பார்டர் ஏரியாஸ்ல இருக்கவங்க எல்லாம் ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து லோன் வாங்குறதுக்கு 5% அமௌண்ட்டை முன் பணமா கட்டணும். இதுவே நீங்க அர்பன் ஏரியால ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 25% அமௌண்ட்டும், நீங்க ரூரல் ஏரியால ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 35% சப்சிடி அமௌண்ட்டை கவர்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 20 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு 10%, அதாவது 2 லட்சத்தை நீங்க முன் பணமா கட்டணும். இப்போ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 15%, அதாவது 3 லட்சத்தை மானியமா தருவாங்க. அது போக இருக்க அமௌண்ட்டை தான் பேங்க் உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்றேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, கேஸ்ட் சர்டிபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட், ரூரல் ஏரியா சர்டிபிகேட், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பண்ண சர்டிபிகேட். இப்போ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 18 வயசு மேல இருக்கணும். செகண்ட் 10 lakhsக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை செட்டப் பண்றதுக்கு லோன் வாங்குறீங்கன்னா, அப்படி இல்ல 5 lakhsக்கு சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனியை செட்டப் பண்ண லோன் வாங்குறீங்கன்னா எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே தேவைப்படாது. அதுக்கு மேல உங்களோட லோன் அமௌண்ட் போகுதுன்னா கண்டிப்பா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தேர்ட், நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்கீம் மூலமாவோ இல்ல வேற ஏதாச்சும் ஸ்கீம் மூலமாவோ உங்களுக்கு மானியம் கிடைச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபைனலா இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜென்சிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட் போயிட்டு தமிழ்நாடு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் அட்ரஸ் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல கேட்டிருக்க டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஏஜென்சில சப்மிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க. வேற ஏதாச்சும் ஸ்கீமை பத்தி தெரியணும்னா ஃபீட்பேக்ல சொல்லுங்க. மறக்காம டெய்லி அறிவாப்ல போடுற வீடியோஸை பாருங்க.